பிரைட் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வாசலை வச்சு என்ன பார்த்து, "நீங்க தான் காவியாவா? உங்கள தான் நான் கான்டாக்ட் பண்ணனா? உங்ககிட்ட தான் நான் புக் பண்ணனா? நீங்க தான் மார்னிங் பேசுனீங்களா?" அப்படின்னு கேட்டதுமே, சட்டுன்னு எனக்கு மூஞ்சில அடிச்ச மாரி ஆயிடுச்சு. என்னடா இவங்க வீட்டுக்குள்ள கூட என்டர் ஆகல நம்மள பார்த்து இப்படி கேட்கறாங்க அப்படின்ட்டு, நான் உடனே, "ஆமா நான் தான் காவியா. என்கிட்ட தான் நீங்க பேசுனீங்க. என்ன தான் புக் பண்ணீங்க. நான் வந்து டீம்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்லி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நாங்க போய் மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் அமைதியா போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க லைட்டா ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிச்சாங்க. "சாரி சிஸ்டர், நான் அந்த மாரி எடுத்ததும் கேட்டதுக்கு நான் அந்த மாரி கேட்கிற பெர்சன் கிடையாது. பட் எனக்கு என்கேஜ்மெண்ட் மெஹந்தில நடந்தது. அந்த அளவுக்கு ஒரு ட்ராமடைஸ் பண்ணிடுச்சு என்ன. சோ அதனால தான் உங்கள பார்த்ததுமே நான் சட்டுன்னு அப்படி கேட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், "அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். சோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வழக்கம் போல நம்ம வடக்கன் நண்பர்ஸ் தான் ஏதோ பண்ணிட்டானுங்க போல. அவனுங்க தான் எல்லார் என்கேஜ்மெண்ட் மெஹந்திலயும் வந்து பூந்து கொலப்படி பண்ணி வச்சுருவானுங்களே. அவங்க ஒண்ணு கேட்டா இவங்க ஒண்ணு போட்டு விட்டுருவானுங்க. ஸ்டெயின் வராது. சோ அந்த மாரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் தான் இவங்க ஷேர் பண்ண போறாங்கன்னு நெனச்சேன். பட் இவங்க ஷேர் பண்ணது கம்ப்ளீட்லி ஒரு டிஃபரண்டான இன்சிடென்ட். சீரியஸ்லி அது எனக்கு சரியான ஷாக்கு. ஏன் இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. பிரைட் ஒண்ணொண்ணா சொல்ல எனக்கு கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அண்ட் இவங்கலாம் இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு இன்னுமே நான் ஷாக் ஆயிட்டேன். பேலன்ஸ் என்னன்னு பார்ட் 2ல சொல்றேன். மறக்காம பாருங்க.